ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் 6வது இயலில் லெசன் பார்ட் 3 பார்ப்போமா. வளரும் வணிகம் லெசன் உரைநடை பார்ப்போமா. மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்குகின்றன. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். வணிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகலாமா. நமக்கு மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருளையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருளையும் உற்பத்தி செய்ய பிறரிடமிருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருட்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறகு விற்பதும் வணிகம். அதாவது ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும், நாம் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்குவதும் விற்குவதும் தான் வணிகம். அதை பொருளை விற்கிறவங்கள வாங்குறவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. பொருட்களை விற்பவரை வணிகர் அப்படிம்பாங்க. வாங்குபவரை நுகர்வோர் அப்படின்னு சொல்றாங்க. பொருளை விற்பவரை வணிகர்னு சொல்றாங்க, வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்றாங்க. பண்டமாற்று வணிகம்னா என்னன்னு பார்ப்போமா. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். அதாவது நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன பொருள் அதிகமாக இருக்கோ அதை நாம வாங்குவோம். அதான் பண்டமாற்று வணிகம். அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, நெல்லியை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை வாங்குறாங்க. நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை வாங்குறாங்க. ஆட்டோட பால் இருக்கலாம், அதை கொடுத்து தானியத்தை வாங்குறாங்க. இந்த செய்தியெல்லாம் சங்க இலக்கியங்களில் காணப்படுது. ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்குறாங்க, நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை வாங்குறாங்க. இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் வருது. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே பழைய செய்தித்தாள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றன. அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை தருகின்றன. நெகிழி பொருளெல்லாம் வாங்குறாங்க, அதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள பொருளை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா. வணிகத்தின் வகைகள். வணிகம் எத்தனை வகைன்னு பார்ப்போமா. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் ரெண்டா பிரிக்கலாம். அப்போ வணிகம் 2 வகைப்படும். ஒன்று தரைவழி வணிகம், இன்னொன்று நீர்வழி வணிகம். தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, குதிரை, கழுதை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக சென்றன. அக்குழு வணிக சாத்து. அதாவது வணிகர்கள் வண்டிகளில் பொருளை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது ஒரு குழுவாக தான் போவாங்க. அதை வணிக சாத்து அப்படின்னு சொல்றாங்க. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். இந்த நீர்வழி வணிகத்துக்கு என்னதுன்னா, கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். கப்பல்கள் நின்று போகும் இடங்கள் தான் அந்த துறைமுகம். துறைமுக நகரங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் தலை சிறந்த துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார் தான். அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு பிரிக்கலாம். அப்படியும் 2 பிரிக்கலாம், இந்த மாதிரியும் 2 பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோரால் முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். அப்ப தனிநபர் வணிகம் தனியா ஒருத்தர், நிறுவன வணிகம்னா நிறைய பேர் சேர்ந்து பண்றது. அப்புறம் சிறு வணிகம்னா என்னன்னு பார்க்கலாமா. நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறி எல்லாம் இருக்குதுல போன்றவற்றை விற்பனை செய்வர்கள் சிறு வணிகர்கள். நம்மளோட பால், கீரை, காய்கறி எல்லாம் விற்கிறாங்களா, அவங்க தான் சிறு வணிகர்கள். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடமிருந்து நேரடி தொடர்பு கொள்பவர் ஆவர். அப்ப பெருவணிகம்னா என்னன்னு பார்ப்போம். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம். பெருவணிகர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பும் அரிது. அதாவது பெருவணிகர்கள் சிறு வணிகருக்கு விற்பாங்க, சிறு வணிகர்கள் மக்களுக்கு விற்பாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இவங்க நேரடி தொடர்பு கம்மியா இருக்கு. ஏற்றுமதியும் இறக்குமதியும் பார்ப்போமா. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். ஏற்றுமதி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது. பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது என்னதுன்னா இறக்குமதி. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு,
மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. என்னதுலானா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து என்னது இங்க இறக்குமதி செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டாங்கன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து குதிரை வாங்கப்பட்டது. வணிகத்தில் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள். இந்த திருக்குறளோட பொருள் என்னதுன்னா வணிகரோட நேர்மையை பத்தி தான் இந்த திருக்குறள் சொல்லுது. வணிகர்கள் பொருட்களை வாங்கும் பொழுதும் உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டவர். எனவே வணிகரை நடுவு நின்ற நஞ்செஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாலை பாராட்டுது. திருக்குறள்ல வணிகரோட நேர்மை இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. பட்டினப்பாலையில நடுவு நின்று நஞ்செஞ்சினோர். அப்போ வாங்கும் போது அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டாங்க, உரிய அளவை விட அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வணிகர்கள் இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம்ல அதான். இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றில் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். பொருளை பெற்று கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்டமாற்று தானே இருக்கு, அப்புறம் பணத்தை யூஸ் பண்ணாங்களா, இப்ப மின்னணு பரிமாற்றம் இருக்குதா, அதே போல நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலை. அங்குன்னு ஒன்று பட்டினப்பாலை பார்த்தோமா, நடுவு நின்று நஞ்செஞ்சினோர். அதே மாதிரி இதுவும் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலை. திருக்குறள் எனது சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தோருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. புக் பேக் பார்ப்போமா. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் தானே. வணிகம் பிளஸ் சாத்து வணிக சாத்து. பண்டம் பிளஸ் மாற்று பண்டமாற்று. மின்னணு மின் பிளஸ் அணு. விரிவடைந்த விரிவு பிளஸ் அடைந்த. அப்புறம் இங்க இது கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா. சிலபஸ்ல இருக்க எதுவும் படிச்சுக்கோங்க. ஆங்கில சொல், தமிழ் சொல். கரன்சி நோட்னா பணத்தாள், பேங்க்னா வங்கி, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மையம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ்னா மின்னணு மையம். அப்புறம் அங்கே ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் பார்க்க மட்டும் பார்த்துலாமா. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டுப்பின் கொள்ளை சுற்றி சாட்சி. உமனர் போலும் இதுல நிறைய லைன் வரும். உமனர் போலும். நற்றினை. பாலோடு கூலோடு பெயரும் குறுந்தொகை. பாலோடு கூலோடு பெயரும் குறுந்தொகை. பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு.